Hola! Your dream vacation to Vietnam starts from rupees 39,999 only with GT Holidays, South India's #1 travel brand. சரி, இப்போ 7 வருஷமாக கமல்ஹாசன் அவர்கள் பிக் பாஸ் ரொம்ப நேர்த்தியாக சூப்பராக வந்துட்டு ஹேண்டில் பண்ணி ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ திடீர்னு வந்துட்டு இந்த நிகழ்ச்சியிலேருந்து நான் வெளியேறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கான அந்த காரணமும் பின்னணியும். ஆனால் இது அரசியல் கட்சி ஆரம்பித்த பிறகே அவர் வந்து அங்கேருந்து ரிலீவ் ஆகிருக்கணும். ஆனால் இப்போ அவரை எடுத்துட்டு அங்கே பிக் பாஸை பார்க்க முடியாத நிலைமை இருக்குது. ஏன்னா பிக் பாஸ் வந்து எல்லா லாங்குவேஜ்லையும் பண்ணாங்க, தமிழ், தெலுங்கு, ஹிந்தி எல்லா லாங்குவேஜ்லையும் பண்ணாங்க. ஆனால் தமிழில் தான் பெரிய சக்ஸஸ். அதுக்கு காரணம் கமல். அப்படி இருக்கும்போது கமல் அவர்கள் ரொம்ப நேர்த்தியாக சாஃப்டாக ரொம்ப இறங்கி போயெல்லாம் வந்துட்டு அந்த கண்டஸ்டன்ஸோட பழகக்கூடிய அந்த ஒரு தன்மை இருக்கு இல்லையா? அப்படி இருக்கக்கூடிய அந்த ஒரு ஹோஸ்டினுடைய அந்த வெற்றிடத்தை நிரப்புறதுக்கு யார் இருக்கா தமிழில்? இல்லை, அதை நிரப்ப முடியாது. அதை ஓரளவுக்கு சரிப்பட்டலாம். அந்த மாதிரி ஆள் அப்படின்னா ஏற்கனவே நம்ம அதுக்கு சப்ஸ்டியூட் மாதிரி சிம்பு பண்ணார். அதை கொஞ்சம் பெர்ஃபெக்டாக ஹேண்டில் பண்ணி கொண்டு போனார். சரி, இப்போது கமல் சார் இல்லாத எல்லா இடங்கள்லையும் அதை நிரப்புறதுக்கு திருப்பி போய் சிம்பு கிட்ட போகிற மாதிரி இருக்கு. இல்லை, சிம்புவும் ஏறக்குறைய அவர் மாதிரி எல்லா கிராஃப்ட்லேயும் வேலை செய்ய தெரிஞ்ச ஒரு திறமையான ஒரு நடிகர். அதில் வந்து மாற்று கருத்து கிடையாது. கேமரா பண்ணுவார், டைரக்ஷன் பண்ணுவார், அது ரொம்ப சின்ன வயசுலேயே பண்ணுவார். அதனால் ஓரளவுக்கு அவர் மாதிரியே உள்ள ஒரு நபர் அப்படிங்கிறதுனால அவர் வர்றாங்க. அதாவது கமல் சாரும் அதில் கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கார் போல. சார், அவர் நினச்சார் அப்படின்னா ஏஐயில் யார் யாரெல்லாம் உலக வல்லுநர்களாக இருக்கிறாங்களோ எல்லாரையுமே வந்துட்டு இங்கே கொண்டு வந்துடலாம். அப்படி இருக்கும்போது வந்துட்டு அவர் அங்கே போய் தான் இதை படிக்கணும், அதுக்கு ஒரு 6 மாதம் இல்லை 8 மாதமோ 10 மாதமோ ஒதுக்கி போகணும் அப்படிங்கிற அந்த ஒரு தேவை உண்மையிலே இருக்கா? அது ஒரு பேஷன் தான். எதாக இருந்தாலும் டீப்பாக உள்ளே இறங்கி அலசி ஆராயணுங்கிறது அவருக்கு ஒரு இது. எந்த ஃபீல்டில் விட்டாலும் சரி, மேக்கப்பாக இருக்கட்டும், கேமராவாக இருக்கட்டும், அவருக்கு தெரியாத கிராஃப்டே கிடையாது சினிமாவில். எல்லா கிராஃப்ட்லேயும் பெர்ஃபெக்டாக பண்ணக்கூடிய. ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அஷ்ரஃப். இன்று நம்மோடு இருப்பது சினிமா மற்றும் அரசியல் விமர்சகர் திரு சுபேர் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். சரி, இப்போது 7 வருஷமாக கமல்ஹாசன் அவர்கள் பிக் பாஸ் ரொம்ப நேர்த்தியாக சூப்பராக வந்துட்டு ஹேண்டில் பண்ணி ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ திடீர்னு வந்துட்டு இந்த நிகழ்ச்சியிலேருந்து நான் வெளியேறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கான அந்த காரணமும் பின்னணியும் என்ன? இல்லை, அவர் அந்த கடிதத்தில் குறிப்பிட்ட காரணங்கள் வந்து 7 ஆண்டு காலம் இந்த பயணம் தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு கொடுத்தீங்க, அதனால் வந்து எனக்கு சினிமா சம்மந்தப்பட்ட சில வேலைகள் இருக்குது, அதனால் நான் அதில் இந்த சீசனில் வெளியேறிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு. என்னன்னு கடைசியில் நிறைய தகவல்கள் வரப்போ விசாரிக்கிறப்ப என்ன ஆகுதுன்னா, அவர் வந்து அமெரிக்கா போகிறாரு. அமெரிக்காவில் ஏஐ டெக்னாலஜி இப்போ நம்ம லேட்டஸ்ட்டாக பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா, அந்த டெக்னாலஜி சினிமாவில் எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு ஒரு கோர்ஸ் படிக்க போகிறார். 70 வயசில் படிக்க போகிறார். இது பலருக்கும் சினிமாவை நேசிக்கக்கூடியவர்களுக்கு ஒரு பாடமாக இருக்கும். ஏன்னா இந்த வயசில் அவருக்கு இதை கற்றுக்கறன்னு நினைக்கிறார். பாருங்க, இன்னைக்கு சினிமாவில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய, டிவியில் யூஸ் பண்ணக்கூடிய, மீடியாவில் யூஸ் பண்ணக்கூடிய பல டெக்னாலஜியை அவர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணார் இந்தியாவுக்கு, தமிழ்நாட்டுக்கு. இன்றைக்கி ஆவிட் எடிட்டிங்காக இருக்கட்டும், மகாநதி படத்தெல்லாம் முதல்ல ஆவிட் எடிட் பண்ணுறாங்க. அது வரைக்கும் முதல்ல ஃபிலிமில் ஷூட் பண்ணிட்டு வந்து மூவியாலயன்னு ஒரு மிஷின் மாதிரி இருக்கும், அதில் போட்டு பார்த்து கட் பண்ணுவாங்க நெகட்டிவ். அங்கேருந்து இந்த ஆவிட்னு ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்து வச்சு கம்ப்யூட்டரைஸ்ட் பண்ணி கம்ப்யூட்டரில் எப்படி ஃபிலிமை எடிட் பண்ண முடியும்னு எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருந்தது. அதை வந்து ரிவர்ஸ் டெலிசினி பண்ணி டேப்பாக கொண்டு வந்து அதில் ஓட விட்டு அதில் மார்க் பண்ணி இந்த மார்க் எடுத்துகிட்டு போய் அந்த நெகட்டிவ் கட் பண்ணுறது, அப்படி ஒரு புதுசாக ஒன்று பண்ணார். வேலை மிச்சம், குவாலிட்டி நிறையா இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு புது டெக்னாலஜி அவர் தான் கொண்டு வந்தார். டால்ஃபி குருதிப்புல படத்துக்கு அவர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. ஸ்டூடியோவிலேருந்து அப்படி டால்ஃபியாக மாறுது. கேமரா, இன்றைக்கி வீடியோ கேமராவில் படம் எடுக்க முடியும் அப்படின்னு காமிச்சது மும்பை எக்ஸ்பிரஸ்னு ஒரு படத்தை எடுத்து அவரே பண்ணி காட்டுறாரு. மேக்கப் சொல்ல வேணாம், ஏகப்பட்ட மேக்கப் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி ஏஐன்னு ஒன்று வந்திருக்குல்ல, இது என்ன இருக்குது நம்ம கற்றுக்குறோம் அப்படின்ட்டு ஒரு 6 மாதம் கோர்ஸுக்கு அமெரிக்கா போகிறாரு. அதில் சினிமாவில் ஏஐயில் என்னென்ன பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயத்த தரோவாக கற்றுக்கிட்டு வந்து தமிழ்நாட்டில் கலக்கிறதுக்காக ஒரு 6 மாதம் போகிறார். தக்லைஃப் படம் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் டப்பிங்கே முடிஞ்சிச்சு, செகண்ட் ஹாஃப் இன்னொரு 15 நாள் ஷூட் இருக்கு போல். அதோடு அந்த படம் முடிஞ்சுது. அந்த படத்தை முடிச்சுட்டு வெளியில் ஏறி அவர் அப்படியே அமெரிக்கா போகிறார். நவம்பர், டிசம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி அந்த 6 மாதம் அங்கே அமெரிக்காவில் இருக்கிறார். அந்த கோர்ஸ் கற்றுக்காரு. ரெண்டு அமெரிக்காவில் ஒரு பிஸ்னஸும் இருக்கு அவருக்கு. இந்த கேஹெச்னு ஒரு காதி ஒன்று, அது அங்கே ஒரு இது ஒரு பிஸ்னஸும் பண்ணிட்டு இருக்காரு. அங்கே ஷோரூமும் வச்சுருக்காங்க. அதெல்லாம் பார்க்கறதுக்காக எப்பயுமே வருஷத்துக்கு ஒரு 3 மாதம் அமெரிக்கா போயிடுவார். இந்த முறை 6 மாதம் போயிட்டு அது ஒரு கோர்ஸும் கற்றுக்கிறதுக்கு போகிறாரு. அப்போனால இங்கே இதில் கண்டினியூ பண்ண முடியாதுங்கிறதுனால அதில் வந்து ரிலீவ் ஆகிறார். இதுதான் காரணம். ஆனால் இது அரசியல் கட்சி ஆரம்பித்த பிறகு அவர் வந்து அங்கேருந்து ரிலீவ் ஆகிருக்கணும். அவருடைய தகுதிக்கு, அவருடைய அனுபவத்திற்கு இங்கே போய் நிற்கக்கூடாதுன்னு கமல் ரசிகர்கள் எல்லாருமே வந்து ஏங்கினாங்க, ஏன் இவர் போய் இங்கே நிற்கிறாருன்னு. ஆனால் அது என்னென்னா அவருக்கு அது ஒரு தொழில். எனக்கு சினிமா மட்டும் தான் தெரியும், சினிமாவுக்குள்ளே ஏதாவது ஒரு வேலை பார்த்துக்கிட்டே இருப்பேன், இல்லாட்டி ஏதாவது ஒன்று கற்றுக்கிட்டே இருப்பேங்கிறதுல ரொம்ப பிடிவாதமாக இருப்பார். அதில் பிக் பாஸ் போனார். பிக் பாஸில் போனால் கூட நிறையா பேர் விமர்சனங்கள் பண்ணாங்க. ஆனால் இப்போ அவரை எடுத்துட்டு அங்கே பிக் பாஸை பார்க்க முடியாத நிலைமை இருக்குது. ஏன்னா பிக் பாஸ் வந்து எல்லா லாங்குவேஜ்லையும் பண்ணாங்க, தமிழ், தெலுங்கு, ஹிந்தி எல்லா லாங்குவேஜ்லையும் பண்ணாங்க. ஆனால் தமிழில் தான் பெரிய சக்ஸஸ்.
அதுக்கு காரணம் கமல். அங்கே வர கண்டஸ்டன்ட் எவ்வளோ சின்ன வயசு, அவருடைய அனுபவம் தான் உங்களுக்கு வயசாக இருக்கும். ஆனால் அவங்கள்ட்ட கூட பொறுமையாக, நிதானமாக, மரியாதையாக அதை டேக் பண்ணி போனார்ல, ஹேண்டில் பண்ணிட்டு போனார்ல, அது ரொம்ப பெரிய விஷயம். இன்றைக்கி அவர் போனது அந்த இடத்த ஒரு யார் ஃபில் பண்ண போகிறாங்கிறது ஒரு பெரிய கேள்வி. அது யார் ஃபில் பண்ணவும் முடியாது, அவரிடம் காலியாகவே தான் இருக்கும், ஃபில் பண்ண முடியாது. இனி அடுத்து அவர் இல்லாமல் அது எப்படி போக போகுதுங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சரி, இப்போ நார்மலாக வந்துட்டு கமல் அவர்கள் ஒரு வருஷத்தில் ஒரு 3 மாதம் 2 மாதம் யூஎஸ் போகிறதுங்கிறதுலாம் ஒரு நியாயம் தான் வச்சுக்கோங்களேன். ஆனால் திடீர்னு வந்துட்டு இந்த டைமில் கற்றுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இங்கேருந்து வெளியேறது அப்படிங்கிறது வந்துட்டு கொஞ்சம் யோசிக்கும் போது, ஏன்னா ஒரு தருணத்தில் வந்து சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி வந்துட்டு ஒரு 100 கோடி ரூபா சம்பளம் கேட்குறாரு, 200 கோடி ரூபா சம்பளம் கேட்குறாருன்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்கும்போது சோஷியல் மீடியாவில் எப்படி பேசப்பட்டு இருக்கு அப்படின்னா, அந்த பேரம் சரியாக ஒர்க் அவுட் ஆகலைன்றதுனால, பட்ஜெட் தாங்கலை அப்படிங்கிறதுனால இவர் வெளியேறாரோ அப்படிங்கிற அந்த ஒரு பார்வையும் இருக்குல்ல. இல்லை, அது காரணம் கிடையாது. இந்த இவர் அமெரிக்கா போகிற பிளான் வந்து கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட பிளான், அப்பாயின்மெண்ட்லாம் வாங்கி வச்சிருக்காரு. அதில் 1 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட பிளான் ஆல்ரெடி அவர் சொல்லிட்டே தான் இருந்தார், இதுலேருந்து போகிறான்னு. சம்பளம்ங்கிறது ஒரு மேட்டர் கிடையாது. அப்படி போகிறதுக்கு முன்னாடி 2 மாதம் அமெரிக்கா 6 மாதம் இருக்கிறேன், அங்கே ஒரு படம் பண்ணலான்னு யாராவது கூட்டி படம் பண்ணாரு, முடிஞ்சு போச்சு. பணம்ங்கிறது அவருக்கு ஒரு மேட்டர் கிடையாது. நான் அமெரிக்காவில் 6 மாதம் இருக்கிறேன், நாங்கள் என்ன அங்கே வந்து நீ ஒரு வாரத்துக்கு 4 நாள் 3 நாள் யூஸ் பண்ணிங்க ஒரு படம் பண்ணுவோம்னு அமெரிக்காவில் ஒரு யூனிட்டை கொடுத்து ஒரு படம் பண்ணாருன்னு ஆகும். அது சம்பாதிச்சு பணம்ங்கிறது ஒரு மேட்டர் கிடையாது. அவரை பொறுத்தவரைக்கும் பணம்ங்கிற படம் வேணும்னா நிறையா படங்கள் பண்ணியிருப்பாரு, நிறையா ஷோஸ் பண்ணியிருப்பாரு. அவருக்கு பணம் சம்பாதிச்சாலும் திருப்பி சினிமா தான் போட போகிறாரு, சொந்த படம் எடுக்க போகிறாரு, இல்லாட்டி ஏதாவது அதுக்குள்ளே தான் பண்ணிகிட்டு இருப்பார். பணம்ங்கிறது அவருக்கு ஒரு முக்கிய மேட்ரு. அது நிறையா பேர் இது பண்ணுறாங்க. கமல் எவ்வளோ கேட்டாலும் கொடுக்கறதுக்கு அவங்க தயாராக இருக்காங்க. ஏன்னா அவர் தவிர்த்து அங்கே யாரும் ஃபில் பண்ண முடியாதுங்கிறது தெரியும். ஆனால் அது ஒரு காரணம் கிடையாது சார். அவர் நினச்சார் அப்படின்னா ஏஐயில் யாரெல்லாம் உலக வல்லுநர்களாக இருக்கிறாங்களோ எல்லாரையுமே வந்துட்டு இங்கே கொண்டு வந்துடலாம். அப்படி இருக்கும்போது வந்துட்டு அவர் அங்கே போய் தான் இதை படிக்கணும், அதுக்கு ஒரு 6 மாதம் இல்லை 8 மாதமோ 10 மாதமோ ஒதுக்கி போகணும் அப்படிங்கிற அந்த ஒரு தேவை உண்மையிலே இருக்கா? அது ஒரு பேஷன் தான். எதாக இருந்தாலும் டீப்பாக உள்ளே இறங்கி அலசி ஆராயணுங்கிறது அவருக்கு ஒரு இது. அது எந்த ஃபீல்டில் விட்டாலும் சரி, மேக்கப்பாக இருக்கட்டும், கேமராவாக இருக்கட்டும், அவருக்கு தெரியாத கிராஃப்டே கிடையாது சினிமாவில். எல்லா கிராஃப்ட்லையும் பெர்ஃபெக்டாக பண்ணக்கூடியது. பாரதிராஜா சார் கூட சொன்னார், அவன்கிட்ட வந்து அரசியல் புதுசாக வந்தப்போ கேட்டாங்க, இந்த மாதிரி கமல் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாருன்னு. அது ஒன்று தான் விசாரிச்சுன்னு நினைக்கிறேன், கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னு. இல்லை, கமலுக்கு எது தெரியாட்டியும் சரி அதுக்குள்ளே இறங்கி முழுவதுமாக கற்றுக்கிட்டு அதில் நம்பர் 1 வந்துடும் அப்படின்னு பாரதிராஜா சார் சொன்னார். அந்த மாதிரி எந்த விஷயத்தையும் முழுவதுமாக ப்ராப்பராக கற்றுக்கணுங்கிறது ஒரு ஆசை. இப்போ நீங்கள் ஏஐயில் ஒரு இன்ஜினியரை வச்சு ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுறீங்கன்னா கூட நமக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். டெக்னீஷியன் பண்ணுறார் ஏஐயில், ஆனால் வந்து நம்ம வெறும் சொல்ல மட்டும் கிடையாது, நம்ம வந்து அதை வந்து செஞ்சுக்காங்க, கேள்வி கேட்கணும் அவங்ககிட்ட, அப்புறம் தெரியாதான் கேட்க முடியும். நிச்சயமா அது ஒரு நல்ல பழக்கம். அது நம்ம ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதில் வேலை செய்யணும், முழுவதுமாக அதில் ஈடுபாடு பண்ணணுங்கிறது அதில் ரொம்ப தெளிவாக இருக்கிறாரு. ஆனால் இதை வந்து முன்னாடியே இந்த முடிவு எடுத்துருக்கலாம். அரசியல் கட்சியாக 2021 அவர் இந்த கட்சியை ஆரம்பித்த பிறகு அந்த தேர்தல் ஒரு பக்கம் தேர்தலுக்கு போய்ட்டு வருவார், ஒரு பக்கம் பிக் பாஸ் போவார். அதுவே கொஞ்சம் கான்ட்ரவர்சியாக இருந்துச்சு. ரொம்ப லேட்டாக ஒரு முடிவு எடுத்துருக்காரு. சரி, இப்போ ஒரு 6 மாதம் வந்துட்டு இங்கேருந்து அவர் அங்கே கிளம்புறாருன்னு வைங்களேன். இப்போ 6 மாதங்கிறது ஒரு வருஷம்னு வச்சுப்போமே. 1 வருஷ காலம் அப்படின்னும் போது இடைப்பட்ட காலத்தில் வந்துட்டு தக் லைஃப்னு ஒரு படம் வரலாம், அதை தவிர ஒரு எந்த படமும் வராது. ஸோ முதல் கட்டமாக ரசிகர்களுக்கு வந்துட்டு அவருடைய ஒரு படம் அப்படிங்கிறது எதுவுமே வராது. இதெல்லாம் தாண்டி அவரே நம்பி கட்சின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த கட்சியினுடைய நிலைமை என்னதான் ஆகும்? இல்லை, அரசியலில் ஓய்வு இல்லை, அறிக்கைகள் கொடுப்பாங்க, கட்சி அடுத்த கட்ட நிர்வாகிகள் இருப்பாங்க, அங்கேருந்து போராட்டம் இருப்பாங்க. இப்போ நிறைய தலைவர்கள் ரெஸ்ட் எடுக்க போவாங்க, நிறைய தலைவர்கள் நம்ம ட்ரீட்மெண்ட்டுக்கு போவாங்க, அந்த மாதிரி போவாங்க இல்லையா. அப்போ அந்த நேரங்களில் அடுத்த 2ஆம் கட்ட தலைவர்கள் இந்த கட்சியை ரன் பண்ணிட்டு போவாங்க, அதுலேருந்து பாதிப்பும் வராது. இப்போ ஹிந்தியை பொறுத்த வரைக்கும் சல்மான் கான் பண்ணுறாரு, அவர் வந்துட்டு கொஞ்சம் ரஃபாக தான் பண்ணுவார். ஆல்மோஸ்ட் வந்து சில இடங்களில் வந்துட்டு ரொம்ப மூர்க்கமாகவே கண்டஸ்டன்ஸோட நடந்துக்கிற அந்த சம்பவங்கள்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அப்படி இருக்கும்போது கமல் அவர்கள் ரொம்ப நேர்த்தியாக சாஃப்டாக ரொம்ப இறங்கி போயெல்லாம் வந்துட்டு அந்த கண்டஸ்டன்ஸோட பழகக்கூடிய அந்த ஒரு தன்மை இருக்கு இல்லையா. அப்படி இருக்கக்கூடிய அந்த ஒரு ஹோஸ்டினுடைய அந்த வெற்றிடத்தை நிரப்புறதுக்கு யார் இருக்கா தமிழில்? இல்லை, அதை நிரப்ப முடியாது, அதை ஓரளவுக்கு சரிப்பட்டலாம். அந்த மாதிரி ஆள் அப்படின்னா ஏற்கனவே நம்ம அதுக்கு சப்ஸ்டியூட் மாதிரி சிம்பு பண்ணார், அதை கொஞ்சம் பெர்ஃபெக்டாக ஹேண்டில் பண்ணி கொண்டு போனார். யங்ஸ்டரு ப்ளஸ் கொஞ்சம் ஏறக்குறைய இவர் மாதிரி ஒரு மெச்சூர்டா எல்லாம் தெரிஞ்ச ஒரு ஆள். அப்போ அவர் தான் இப்போ ஏறக்குறைய ஃபைனல் பண்ணியிருக்காங்க. இப்போ பிக் பாஸ் லேட்டஸ்ட் சீசனில் வந்து சிம்பு பண்ணுறதுக்கு ஏறக்குறைய கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதிகாரப்பூர்வமாகவே ஒன்றும் அதிகாரப்பூர்வம் அனௌன்ஸ் பண்ணல, ஆமாம், பேச்சுவார்த்தைகள் நடத்திட்டு இருக்காங்க. அது ஆல்மோஸ்ட் ஃபைனல் ஆயிரும். இப்போ சிம்பு தான் அங்கே அந்த இடத்த ஃபில் பண்ண போகிறாரு. ஃபில் பண்ண முடியாது, பட் அவர் அதை சரியாக கொண்டு போவார். கமல்ன்ற ஒரு பெரிய ஒரு ஒரு ஜாம்பவான் அங்கே இருக்கிறப்ப அந்த இடத்தை வந்து அந்த இடம் அப்படியே தான் இருக்கும், பட் அதை சரி கட்டலாம், ஓரளவுக்கு சரி கட்டி அதை சரியாக ஈக்குவலாக கொண்டு போயிடுவார் ஓரளவுக்கு. அது சிம்பு கரெக்டாக இருக்குன்றாங்க. சோசியல் மீடியாவை பொறுத்த வரைக்கும் சிம்பு தான் அடுத்து பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய ரசிகர்கள் வந்து தொடர்ந்து அவரை பற்றி எழுதிக்கிட்டு இருக்காங்க. சிம்புவுக்கும் அது ஒரு பெரிய ஒரு இதாக எடுத்துக்கிறாரு, இது நல்ல ஒரு விஷயமா இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிர்வாகமும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆல்மோஸ்ட் எனக்கு வந்து தகவல் என்னென்னா ஃபைனலைஸ் ஆயிடுச்சு,
சிம்பு தான் அடுத்த பிக் பாஸ் பண்ண போகிறாரு அப்படிங்கிறது இன்னும் சில நாட்களில் ஆத்தரைஸ்டாக அனௌன்ஸ்மெண்ட் வரும். சரி, இப்போ கமல் சார் இல்லாத எல்லா இடங்கள்லையும் அதை நிரப்புறதுக்கு திருப்பி போய் சிம்பு கிட்ட போகிற மாதிரி இருக்கேன். இல்லை, சிம்புவும் ஏறக்குறைய அவர் மாதிரி எல்லா கிராஃப்ட்லேயும் வேலை செய்ய தெரிஞ்ச ஒரு திறமையான ஒரு நடிகர். அதில் வந்து மாற்று கருத்து கிடையாது. கேமரா பண்ணுவார், டைரக்ஷன் பண்ணுவார், அது ரொம்ப சின்ன வயசுலேயே பண்ணுவார். அதனால் ஓரளவுக்கு அவர் மாதிரியே உள்ள ஒரு நபர் அப்படிங்கிறதுனால அவர் வர்றாங்க. ரெண்டாவது கமல் சாரும் அதில் கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காரு போல். நான் இல்லைன்னா இது ஒரு பண்ணுங்க கரெக்டாக இருக்கும் அப்படின்னு கமல் சார் சொல்லியிருக்காரு போல். அந்த நிர்வாகமும் இவராக சாய்ஸ்ன்ற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. சோசியல் மீடியாவை பொறுத்த வரைக்கும் அந்த இடத்த இவர் கரெக்டாக மேட்ச் பண்ணிடுவார் அப்படிங்கிற மாதிரி நிறையா ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க சிம்புன்னு. அதனால் சிம்பு தரப்புலையும் சிம்புவும் ஓகே தான்ற மாதிரி தான் சொல்லியிருக்காரு போல். அவரும் பண்ணுறதுக்கு ஒரு ஐடியாவில் தான் இருக்குது. ஆனால் ஆல்ரெடி பண்ணால் கூட ஃபிக்ஸ்டாக ஒரு 100 நாள் வந்துட்டு இந்த ஷோவுக்கான ஒரு நேரத்தை ஒதுக்கி பண்ணணுங்கிறது இன்றைக்கி சிம்புனுடைய பிஸி ஷெட்யூலில் சாத்தியமா? இல்லை, அடுத்த படம் இப்போ வந்து தக்லைஃப் ஒரு 10 நாளில் அவர் முடிஞ்சிருது. ஃபர்ஸ்ட் ஆஃப் வரைக்கும் டப்பிங் முதல் முடிச்சிட்டார். அப்புறம் முடிச்சாலும் தக்லைஃபோட படம் முடிஞ்சது. அடுத்த படம் வந்து நவம்பர் டிசம்பர் இந்த மாதிரி டைமில் தான் ஆரம்பிக்கிறாங்க அந்த படம். அதனால அந்த படம் ஆரம்பித்தாலுமே வாரத்துக்கு 2 நாள் தான் ஷூட்டு. அதனால் இதை மேட்ச் பண்ணிவிடுவார். இப்போ அவருக்கு டைம் இருக்குது. இப்போ வந்து உங்களுக்கு ஆகஸ்ட்டு, செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் தான் அடுத்த படம் ஆரம்பிப்பாங்க. இந்த ஒரு 3 மாதம் கேப் இருக்குது. அப்படியே படம் ஆரம்பித்தாலும் கூட வாரத்துக்கு 2 நாள் தானே, 1 நாள் 2 நாள் தான் ஷூட்டு. அதனால் மேட்ச் பண்ணிடுவார், டைம் எல்லாம் பண்ணிடுவார். இப்போ கமல் அவர்கள் வந்து இந்த பிக் பாஸ்க்கு வரதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு அரசியலுக்கு வராங்க. ஸோ இதை வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாட்ஃபார்மாக அவர் பயன்படுத்திக்கிட்டாரு. மக்கள்கிட்ட எல்லாம் போய் கமல் சென்றடைய பிக் பாஸ் உதவுச்சுன்னார் இல்லையா? அதே மாதிரி ஒரு கால் விஜய்க்கு இது தேவைப்படக்கூடிய ஒரு சூழல் இருந்து விஜய்க்கு போய் அணுகிற மாதிரியான ஒரு நிலை ஏற்படுமா? இல்லை, அவர் பண்ண மாட்டார். ஏன்னா அவர் இருக்கக்கூடிய பிஸியில் வந்து பண்ண மாட்டார். அப்புறம் அரசியல் கட்சி ஆரம்பித்த பிறகு இங்கே வந்து நிற்கிறதுக்கு அவர் எதிர்பார்க்க மாட்டார். ஏன்னா இப்போ வந்து அவருக்கு லைனப் கரெக்டாக இருக்குது. அடுத்த எச்சுநாத் படம் இருக்குது, மாநாடு இருக்குது, மாநாடு பண்ண நடத்த போகிறாங்க கட்சியுடைய மாநாடு. அப்படிங்கும்போது அவருக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, 100% வாய்ப்பு இல்லை. அதனால் அந்த கேள்விக்கு அங்கே இடமும் இல்லை. ஆனால் ஒரு சில சாரார் சொல்கிறாங்க இல்லையா, உண்மையிலே கமல் பயன்படுத்திக்கிற மாதிரி விஜய் வந்துட்டு இதை நினச்சா பயன்படுத்தலை. ஏன்னா இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மீடியம். நினச்சா எல்லா மக்கள்கிட்டையும் ஆல்ரெடி விஜய் ரொம்ப மக்கள்கிட்ட நெருக்கமாக தான் இருக்காரு, இன்னும் ஊடுருவி விடலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு பேச்சு இருக்கு. இது வரைக்கும் அந்த சைட்லேருந்து யாரும் பேச்சுவார்த்தை நடத்தலை. விஜய் டிவி தரப்பில் இருந்தோம், விஜய் தரப்பில் இருந்தோம். அதனால் மேபி அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி. ஒருவேளை நடக்கிறதுக்கு இருக்குமா என்னங்கிறது தெரியல. இன்கேஸ் விஜய் வந்துட்டு இதில் வந்தாருன்னா அவரால் கமல் அவர்களுடைய இடத்தை நிரப்ப முடியுமா? இல்லை, கமல் மாதிரியான அந்த ஒரு பக்குவம் இருக்குல்ல, அது விஜய் கிட்ட இருக்காது இல்லையா? ஆமாம். ஏன்னா அவர் வந்து அந்த ஏஜ் இருக்கு இல்லையா. அப்போ இவங்க ஒரு சின்ன பசங்க நிற்கிறாங்கன்னா கூட அவங்களுக்கு ஈக்குவலாக இறங்கி போய் பேசுகிறார். விஜய் ஆல்ரெடி கொஞ்சம் மெச்சூர்டான அவர் தான். அந்த ஏஜுக்கு போக முடியாது கீழே இறங்கி. இப்போ விஜய் சிம்புன்னு வச்சுங்களேன், வயசும் உங்களுக்கு வந்து அதே சேம் ஏஜாக இருக்கும். கொஞ்சம் அது சினிமா சம்மந்தப்பட்ட விஷயங்களில் எல்லா கிராஃப்டும் தெரிஞ்ச ஒரு மெச்சூர்டான இருப்பார். விஜய் அவங்க டக்குன்னு அவங்களுக்கு ஈக்குவலாக இறங்கி போய் பேச முடியாது. அங்கே பார்த்தோன்னே விஜய் பார்த்தோன்னே தளபதி நாங்கள் யாரோ கத்திட்டாங்கன்னா அது வேற மாதிரி அந்த ஷோ வந்து ரசிகர் இது மாதிரி ஆயிரும். அதனால் அது வந்து ஒரு வர்றதுக்கு அது மேட்ச் ஆகாது எனக்கு தெரிஞ்சு. அவரும் பண்ண மாட்டார். அது இப்போ சிம்பு வந்துட்டு பொதுவாக சொல்லுவாங்க அந்த மாதிரி வந்து லேட்டாக ஷூட்டிங் வராரு. இப்போ அதெல்லாம் பண்ணுறது இல்லைன்னு வைங்களேன். ஆனால் இருந்தாலும் இதுலேயே வந்துட்டு ஒரு கருத்து என்னன்னா, சும்மாவே அவர் வரமாட்டார். பிக் பாஸுக்கு சொல்கிறீங்க அப்படின்னா அப்போ சனி ஞாயிறு நாம வந்துட்டு ஷோ பார்த்த மாதிரி தான், 11 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும், 10 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும்லாம் கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? இவங்களுக்குலாம் என்ன சொல்கிறது? இல்லை, அது வந்து என்னைக்கோ நடந்த ஒரு சம்பவத்தை வச்சு இன்னைக்கு வரைக்கும் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு வந்து சிம்பு வந்த பிறகு தக்லைஃபோடைய கதையவே சிம்புக்காக மாற்றி, அப்படியே சார் கதையவே மாற்றி சிம்புக்காக மாற்றி அது 2 ஈக்குவல் கேரக்டர், கமலுக்கு ஒரு பக்கம் இவருக்கு ஒரு பக்கம், 2 பேருடைய ஈக்குவல் கேரக்டராக அதை படம் பண்ணியிருக்காங்க. அப்புறமா ஏற்கனவே நானே சொல்லியிருக்கேன் நிறைய முறை, சிம்பு மணிரத்னம் மாதிரியான 100% பெர்ஃபெக்ஷன் பார்க்கக்கூடிய ஒரு டேரக்டர் கூட ட்ராவல் பண்ணிட்டு இருக்காரு கிட்டத்தட்ட 6 மாதமாக. தொடர்ந்து அவரை பயன்படுத்துகிறார். அப்படிங்கும்போது அவர் மீது தேவையில்லாத ஒரு இது. மணிரத்னம்லாம் மேக்ஸிமம் ஏர்லி மார்னிங் ஷாட்னா ஏர்லி மார்னிங் எடுப்பார். சிஜி பண்ணுறதோ மேட்ச் பண்ணுறதோ பண்ண மாட்டாங்க, எல்லாமே லைவாக இருக்கும்னு நினைக்கக்கூடிய. அவருடைய படங்களில் ஏற்கனவே ஒரு படம் பண்ணார். அதனுடைய படத்தில் ஒர்க் பண்ண அந்த கோஆப்ரேஷன் அடுத்த படம் உடனே கூப்பிட்டு பண்ணி வச்சுருக்காரு. அப்படிங்கும்போது அவர் மேலே வந்து பழைய ஒரு விஷயம், பழைய வீடியோக்கள் எடுத்து பிடிக்காத ஆட்கள் திருப்பி அதை பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. வேலை அவர் வந்து வாரத்துக்கு 1 நாள் தானே அது கரெக்டாக பெர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்துரும். இப்போ கமல் அவர்கள் ஒரு 6 மாதம் கேப் எடுக்கிறான்னு நடுவில் தக் லைஃப் வந்துட்டு வரதுக்கான சாத்தியங்கள் உண்டு. பட் இதெல்லாம் தாண்டி அவர் திருப்பி அவருடைய படம்னு ஒன்று தக் லைஃப் தாண்டி வரணும்னா ஒரு வருட காலங்களை தாண்டும்ல, ரசிகர்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஏமாற்றம். இல்லை, ஒரு வருடம் எப்படி வரும் உங்களுக்கு? தக் லைஃப் வந்து மேக்ஸிமம் தீபாவளிக்கு வர வாய்ப்பு இல்லை. ஓகே, அவங்க ஒன்றும் போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ணாலும் எடுத்துக்குவார். மணிரத்னத்தை பொறுத்தவரை போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ணால் எடுத்துக்குவார். மேபி பொங்கலுக்கு வரலாம். அதுக்கு முன்னாடி அவர் பொங்கல் முடிச்சு ஒரு 2 மாதத்துல இங்கே வந்துட்டு வரல. அன்பரி மாஸ்டர் படம் ஒன்று இருக்குது பெண்டிங், வந்து ஆரம்பிப்பாங்க. அது வந்துட்டு இருக்காது அந்த அன்பரி மாஸ்டர். ஆமாம், அது ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்காது, டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு, மற்ற வேலையெல்லாம் நடந்துட்டு இருக்கு. மேபி அவர் வந்த பிறகு அந்த படத்தை ஆரம்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சிறப்பு.
ரொம்ப நன்றி சார் நேரத்தை தகவல். Hola! Your dream vacation to Vietnam starts from rupees 39,999 only with GT Holidays, South India's #1 travel brand.